தேவனுடைய வார்த்தை நான் ஏற்கனவே நம்முடைய வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்தத்தை இப்போ 30ஆம் தேதி தான் நான் எடுத்தேன். ஏனென்றால் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்த ஆண்டவர் சொன்னார், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பார்த்தீங்களா? வழி, பாதை. வழின்னா என்ன? இதுதான் வழி, இது சென்னைக்கு போகும் வழி, இது பெங்களூர் போகும் வழி, இது மார்க்கம் என்று போட்டிருப்பார்கள். அப்போ அந்த வழியை காட்டுறது, அந்த மார்க் பண்றது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். கை காட்டி மயில்கல் போர்டு எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த வழியில நம்ம என்ன போகிறோம்னா, நம்ம நடந்து போகிறோம் அல்லது வாகனத்தில் போறோம் என்று சொன்னால் அந்த வழி நமக்கு பாதையாக மாறுகிறது. இதுதான் வழி, இதனுடைய நடவுங்கள். நீங்கள் நடக்கிற பொழுது நடக்கிறீங்க இல்லையா, அது உங்களுக்கு அந்த வழியை பாதையாக மாற்றுகிறது. சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வழிதான் பாதையாய் மாறுகிறது. ஆண்டவர் சொன்னார் இந்த பூமியிலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப நானே வழி என்று சொன்னவரை நீங்கள் பின்பற்றுகிற பொழுது, அவரை நீங்கள் பின்பற்றுகிற பொழுது, அதுதான் உங்களுக்கு நீதியின் பாதையாக மாறுகிறது, நித்தியத்தின் பாதையாக மாறுகிறது, சத்தியத்தின் பாதையாக மாறுகிறது. யோசித்து பாருங்கள். ஸோ அந்த வழிதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நான் பார்க்க முடியும். பல வழிகள் இருக்கிறது, பல வழிகள். வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஒரு இடத்தை சென்று அடைவதற்கு ஒரே வழி என்று நினைக்காதீங்க, பல வழிகள் இருக்கிறது. ஒரு காரியத்தை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா there are so many ways என்று ஆங்கிலத்தை சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, in all your ways acknowledge him and he shall direct your paths. ஒரு வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்கிற பொழுது அவருடைய பாதையை என்ன பண்றாரு? செவ்வைப்படுத்துகிறார். ஆகவே வேத புஸ்தகத்தில் உள்ள அந்த வழியை குறித்து நான் தியானிக்கும்படியாக ஒத்த வாக்கியம் புத்தகத்தை எடுத்து நான் வச்சு பார்த்தா எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது வழியை குறித்து என்று பார்த்தா, ஆதியாகமத்திலிருந்து பார்க்கிற நிறைய வார்த்தைகளை வாசிக்கணும். அதெல்லாம் சொல்லவும் முடியாது. வேற யாராவது நின்று சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க வார்த்தை என்ன வாசிட்டு இருப்பீங்க. அது என்னுடைய வேலையே கிடையாது. வேதத்துல வழின்னு சொல்லிட்டு ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சீங்கன்னா திருவெளிப்பாடு வரைக்கும் வழி இருக்கிறது. அதெல்லாம் வாசினே இருந்தோம்னா அதை வாசின்னு சொல்லிட்டு தான். அந்த வழி என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க. முதலாவது வேத புஸ்தகத்தில் அந்த வழியை குறித்த ஒரு வசனம் எங்கே வருகிறது? ஆதியாகமத்தில் தான் நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் நீங்கள் இருந்தால் எடுத்து வாசிக்கலாம். அங்கே நாம் எப்படி அந்த வழியை குறித்து வாசிக்கிறோம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை என்ன பண்ணாராம்? அடைத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் படைத்தார், மனுஷன் கையில் கொடுத்தார், ஆண்டு கொள்ள சொல்லி அனுபவிக்க சொல்லி. ஆனால் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்தின் கனியை சாப்பிட்டான். சாப்பிடக்கூடாது என்ற மரத்தின் கனியை சாப்பிடுற பொழுது பிசாசன் யோதனையை கேட்டான், நீ பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ தேவனை போல ஆவேன்னு சொல்லிட்டு, அதனால சாப்பிட்டுட்டான். ஆனால் இன்னொரு மரமும் அங்கே இருந்தது, அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டான். அது சாப்பிடும்போது என்ன நிலையில் இருக்கோ அதே நிலையில் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. அதான் ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுட்டா ஒரு பாவம் செஞ்ச மனுஷன் அவன் வாழ்நாள் முழுவதும் பாவியாக தான் இருக்க முடியும். அந்த ஜீவ விருட்சம் என்பது ஜீவனை கொடுக்கிறது, கடைசி மட்டும் அந்த வாழ்க்கையை கொடுக்கிற அந்த கனி. அதை ஆண்டவர் நடுவில் வச்சிருந்தார். அதை அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் சாப்பிடக்கூட சொன்னது வேறொரு மரத்தின் கனியை சொன்னதையும் அவன் என்ன பண்ணிட்டான்? தேடி சாப்பிட்டுட்டான். இப்போ என்ன பண்ணாரு? மனுஷன் கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டதுனாலே பாவம் செஞ்சுட்டான். அவன் மேலே சாபம் வந்துருச்சு. அவன் பாடுபடணும், கஷ்டப்படணும், எல்லாம் பண்ணணும். இனி இந்த பாவமா இருக்கிற மனுஷனை நான் மீட்டெடுக்கணும், அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் அவன் அந்த தோட்டத்திலே வச்சிருந்தான்னு சொன்னா அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் பழத்தையும் சாப்பிடணும். ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிட்டான்னா அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி இருப்பான். அவன் ஜீவிய காலமெல்லாம் பாவியாகவே பாவத்திலே வாழ்வான். அவனை மீட்டெடுக்க முடியாது என்பதற்காக முதல் வேலையை என்ன பண்ணினாரு? அவன் 2 பேரையும் தொடர்ந்து வெளியில் அனுப்பிச்சுட்டு அந்த வழியை அடைச்சிட்டார். அடைத்தார் என்பதுதான் முதல் வசனமே பைபிள்ல. ஆதியாகமத்துல வழியை குறித்த முதல் வசனமே அடைத்தார். ஜீவ விருட்சத்தில் போகிற வழியை தேவன் அடைத்தார். வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 3:24.
அவர் மனுஷனை துரத்திவிட்டு ம், ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை ம், காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ம். அப்போ அவனை துரத்தி விட்டார், அதை காக்கும்படி அங்க காவலை வைத்தார், அந்த வழியை அடைச்சிட்டார். அவ்வளவுதான், உள்ள போக முடியாது, மனுஷன் போயிட்டு சாப்பிட முடியாது. அப்ப தேவன் சொன்ன தேவன் வழிகளை உண்டாக்கி இருக்கிறார், நன்மைக்கான வழிகளை தான் அவன் போகணும். நன்மைக்கு இல்லாத வழிகளில் போகக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா. அதனால தான் நான் சொல்றேன், மாம்சமான மனுஷன் என்ன பண்றான், தங்கள் வாழ்க்கையை அவங்க கெடுக்கிறாங்க, வழிகளை கெடுக்கிறாங்க. எங்கன்னு வாசிக்கிறோம்னா ஆதியாகமத்துல தான் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல நோவாவின் காலத்துல நோவாவை பற்றி சொல்வதற்கு முன்னாலே சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய இறுதி நினைவுகளிலும் பொல்லாதவர்களா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள், எடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்த பாயிண்ட் பாருங்க, முதல்ல கெடுத்துட்டான், அந்த வழியை கெடுத்துக்கிட்டான், அதனால அந்த வழியில போய் கெட்டு போக வழி அடிச்சிட்டார். மறுபடியும் வெளியில வந்த பிற்பாடு அவர்களுக்கு பிறந்த பெண்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வானலோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெண்களை மனம் பிடிக்கும்படி பூமிக்கு வந்து அவர்களோடு உடலுறவு கொண்டு அரக்கரான பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டான். இது தேவனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை உண்டு பண்ணிடுச்சு பாருங்க. ஆகவே அவர் இந்த மனுஷனை உண்டாக்குனதற்காக என்ன பண்றாரு, வேதனைப்படுகிறார். 6ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதவர்கள் இருக்கிறது என்று சொல்லி தேவனை உண்டாக்குனதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்த்தோம். அப்போ அந்த வழிகளை கெடுத்து கொள்றான் மனுஷன். அவன் எப்படியாவது அவனை ஆபத்து பண்ண நினைச்சா கெடுத்து கொள்றான். இந்த வழியை கெடுத்து கொள்ற பிசினஸ் ஆதியாகமத்துல மாத்திரம் இல்லை, ஆதாம் ஏவாள் காலத்துல மாத்திரம் இல்லை, அப்புறம் வந்த மக்கள் மாத்திரம் இல்லை. அதுக்கு பிற்பாடு நோவாவின் காலத்துல கூட நோவாவது குடும்பத்தை பாதுகாக்கிறார், போறாரு வர்றாரு. அங்கே அவரை மறுபடியும் நோவாலாம் வந்த பிற்பாடு அதோட பிள்ளைகள் அவருடைய நிர்வாணத்தை மூடாம அவர்கள் படி ஒரு பாவத்தை செய்யறாங்க. அப்படி பாவம் பெருகி கொண்டே போகுது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ட்ரை பண்றாரு, முடியவே இல்லை. வருது வழிதான் மிக முக்கியம். உன் வழி எந்த வழியில நீ போற, நீ என்ன செய்ய போறன்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் அந்த வழி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அப்போ வழிங்கிறது நான் தான், என்னை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் படைத்து எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டான். அதே பிசாசு தான் அன்றைக்கும் அவளை கெடுத்தான். அதுக்கு பிற்பாடு அவர் பல முறையில கையாண்டார், ஒன்றும் நடக்கல. நியாயாதிபதிகளை நியமித்தார், நடக்கல. ராஜாக்களை நியமித்தார், நடக்கல. தீர்க்கதரிசி நியமித்தார், நடக்கல. கடைசியாக தேவனே மனுஷனாக பூமியில வந்தார். அவர் வந்த காலத்திலையும் அவரை விசுவாசிக்கல. அப்போ அவர் தெளிவாய் சொல்றார், யோவான் சுவிசேஷம் 14:6, நான் தான் வழியா இருக்கிறேன், என்னை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் பிழைப்பீர்கள், ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்போ வழி அவர் தான். அந்த வழியை நாம விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து வேறு வேறு வழியில போனோம்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் நம்மை எப்படி ரட்சிக்க முடியும், காக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும்? ஆகையினால ஆண்டவர் வழி என்று சொன்னார் அல்லவா, அந்த ஆண்டவர் வழியில நம்ம போறோமா? ஆண்டவர் வழியில நம்ம போறோமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். எங்க வாசிக்கிறோம்? சங்கீதம் 37:5. உன் வழியை அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். சங்கீதம் 37:5 வரக்கூடிய காரியங்கள் நீங்கள் வாசிக்கலாம். வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். அந்த சங்கீதம் 37:5க்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல இந்த நீதிமொழிகளை வாசிக்கிறோம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாய், ஆனால் அவர் ஒரு பாதைகளை செவைப்படுத்துவார். இப்ப நான் சொல்ற கருத்தை நீங்க கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நம்மை உட்படுத்தணும் என்று சொன்னார், தேவன் காட்டும் வழியிலே நடப்போம் என்று சொன்னார், அவர் காட்டும் வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால், அவருடைய கைடன்ஸ், அவருடைய ஆலோசனை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நாம நம் வழிகள் எல்லாம் அவரை மாத்திரமே நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நிறைய வழிகளை நம்ம போகலாம், ஆனால் வழிகளில் அவரை நினைத்துக் கொள்கிற பொழுது அவர் யார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி நாம் நடக்கிறோமா, அதான் வழிகளை நினைத்துக் கொள்வது.
வழியில நினைக்கிறதுன்னு சொன்னா அவர் காட்டும் வழியில நாம் நடப்பது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினைத்து விசுவாசித்து அதன்படி நடக்கிற பொழுது அவர் வழியில நம்ம நடக்கிறோம். அவர் வழியில நம்ம நடக்கிறோம். ஒரு வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்கிற பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வழி இதுவே, இதன் வழியாய் நடுவுகள் என்று சொல்லி மெல்லிய குரலில் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் வேற இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் நானே வழி என்று சொல்றார். வசனம் என்ன சொல்லுகிறது, அதன்படி நடங்க. ஆவியானவர் சொல்றாரு, மெல்லிய குரல் நான் சொல்றேன், இதுதான் வழி, எது நடன்னு சொல்லிட்டு அதை கேட்டு நடங்க. இது ரெண்டையும் மீறி நீங்க நடந்தீங்கன்னா அந்த வழியில உங்களுக்கு நிறைய ஆபத்து வரலாம், சிங்கங்கள் வரலாம், கரடிகள் வரலாம், பள்ளங்கள் வரலாம், மேடுகள் வரலாம், உயர்வு வரலாம், தாழ்வு வரலாம், துன்பங்கள் வரலாம், வியாதி வரலாம், வேதனை வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் அந்த வழியிலே அவரை நினைத்துக் கொள்கிற பொழுது என்ன ஆகுது, அவர் உங்களை பாதையிலே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இப்படி நாம் சொல்லுகிற பொழுது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும், ஒவ்வொரு பகுதியிலும் நாம் எதை செய்தாலும் அந்த வாழ்க்கையின் பகுதிகளில் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா என்று நாம் பார்க்கணும். So this means turning every area of our life over to him. அவருக்கு நாம் திருப்ப வேண்டும். அவரை நினைத்து, அவரை நோக்கி பார்த்து, அவருடைய வசனத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நமக்கு எப்பொழுதும் ஜெயம் இருக்கிறது பாருங்கள். ஆகவே இதை எப்படி நாம் சாத்தியமாக்க முடியும்? நான் சொல்றதை மறுபடியும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? நாங்க இன்டெகிரிட்டி டீச் பண்ணும்போது அப்படிதான் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? லெட் மீ நோ வாட் ஆர் யுவர் வேல்யூஸ். எவைகளை நீங்கள் மதிக்கிறீங்க, எவைகளை மதிக்கிறீங்க? வாட் ஆர் யுவர் ப்ரையாரிட்டிஸ்? எதற்கு நீங்கள் மேன்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஸோ ஃபைண்ட் அவுட் யுவர் வேல்யூஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் யுவர் ப்ரையாரிட்டிஸ். உங்களுடைய எதற்கு நான் இதுதான் என் வாழ்க்கையில் லட்சியம், இது சாதிக்க வேண்டும் என்று தான் பாடுபட்டேன், இதற்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்றெல்லாம் சில காரியங்களை முக்கியப்படுத்துவோம். எப்படியாவது என் வாழ்க்கையில நான் படித்து இப்படி பட்டம் பெறணும், எப்படியாவது வாழ்க்கையில படித்து இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலையில் உட்கார்ந்து இப்படி செய்யணும், இப்படி நான் வீடு கட்டுறது, எல்லாவற்றிலும் we will have some priorities. நிறைய பேர் நீங்கள் சபையில் பார்க்கலாம், 10 ஊழியக்காரங்க இருப்பாங்க, 8-7 ஊழியக்காரங்க ஒரு ப்ரையாரிட்டியில் இருப்பாங்க, 2 ஊழியக்காரங்க ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்க இருப்பாங்க. ஏனென்றால் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆலயத்தில் நம்ம எதுக்கு வரோம்? ஆண்டவரோடு பேசுறது தானே வரோம். யார்கிட்ட பேசுறதுக்கு வரோம்? ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் பேசுறதை கேட்க வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும், ஆண்டவர் இடத்துல பேச வேண்டும். எனக்கு ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பிரச்சனை, எனக்கு இது வேணும், அது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது. ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது, நீ இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், பைபிள்ல படிக்கிறப்போ ஆண்டவர் பேசுகிற சொல்றாரு, இதுதான் வழி, இது வழி நடக்கணும், இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து அந்த ஆண்டவர் பேசுவதை கேட்காமல், அந்த ஆண்டவரிடத்துல நீங்கள் பேசாமல், உங்களுக்கு பிடித்த நண்பர்களை பக்கத்துல உட்கார வச்சுன்னு சபையில உட்காந்து பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன பேர்? வாட் ஆர் யுவர் வேல்யூஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ்? டு யூ பிலீவ் இன் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? தேவனை தேடுகிறீங்களா? யோசனை பண்ணிப்பாரு. நாம என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இப்போ இந்த உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாய் என்று சொன்னால், நாம நம் வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற காரியங்களை பட்டியலிட வேண்டும். அங்க இன்டெகிரிட்டி டீச் பண்ணும்போது சொல்லுவோம், உங்களுடைய ப்ரையாரிட்டிஸை எழுதுங்க. 1 2 3 4 5 எழுதுங்க. அதுல கடவுள் எங்க இருக்கிறார்? கர்த்தருக்கு எந்த இடத்தை கொடுத்துருக்கிறீங்க? கொடுக்காம இருந்தீங்கன்னா அப்ப எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க பாருங்க. 2வது, நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஆண்டவர் சொல்லுவாரு, அதை எனக்காக விட்டு விடுவார். ஏன்? அதுதான் உனக்கு முக்கியம் என்று சொன்னால் நான் அதை விட முக்கியம் என்று சொல்லுவார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா, நேசிக்கிறீர்களா, விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் 75 வயசு வரைக்கும் பிள்ளை எல்லாம் இருந்தாங்க. வழியில உட்கார்ந்துருந்தா 3 பேர் வந்தாங்க, கூட்டம் உபசரிச்சான், பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னாங்க, மனைவி சிரிச்சா. உற்பத்தி காலத்தில் வருகிற போது நான் பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 25 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தான். நல்ல கவனிங்க. 100 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அந்த குழந்தை வளருது.
வளர்ந்து நல்ல வாலிபன வரும்போது என்ன பண்றாரு, அவனை கூப்பிடுறாரு. ஆபிரகாமே, என்ன ஆண்டவரே சொல்லுங்கன்னு கேட்கிறான். இந்த மாதிரி நான் உன்னுடைய பிள்ளையை எனக்காக நான் காட்டுற இடத்துல பலியிட வேண்டும் என்று சொல்றாரு. ஆபிரகாமுடைய ப்ரையாரிட்டி தன் வாழ்க்கையில 75 வரை குழந்தை இல்லாம இருந்துச்சு. ஆண்டவரிடத்துல குழந்தையை கேட்டான், குழந்தையை கொடுத்தாரு, வாக்கு கொடுத்தாரு, நிறைவேற்றாரு, கொடுத்துட்டாரு. ஆனா அந்த குழந்தையை நீ பலியிடுகிறார். யார் அந்த குழந்தை? நீ நேசிக்கிற உன்னுடைய ஒரே பேரான அந்த மகன். அந்த மகன் நீ எனக்காக பலியிடுன்னு சொன்னார். அப்போ அவனுடைய ப்ரையாரிட்டியை பலியிடு. அப்போ நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ ஈசாக்குக்கோ உன்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவி பிள்ளைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அவர் கீழ்ப்படிதான் பலி கொடுத்தா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அது வேற விஷயம். அதுபோல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல ப்ரையாரிட்டிஸை வச்சிருக்கிறோம். நம்ம எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரணும், இவங்க 2 வீடு கட்டி தரணும், எனக்கு 3 வீடு தான் இருக்குன்னா என் பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருந்து 2 பிள்ளைங்களுக்கு வீடு, இப்படி நிறைய காரியங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதற்கு மேல ஆண்டவர் இருக்கிறாரா? இதற்கு மேல நீங்க இருக்கிறீங்களா? இதற்கு மேல யார் இருக்கிறா? யோசனை பண்ணி பாருங்க. தேவன் என்ன விரும்புகிறார்? உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாய் என்று சொன்னால், அவர் சொன்னாரா? அவர் நடத்துவேன்னு சொன்னார், வாக்கு கொடுத்தாரா? அதை நம்புறீங்களா? அவர் கொடுப்பேன் என்று சொன்னா கட்டாயம் கொடுப்பார், விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு மாறாதவர், சொன்ன சொல் காப்பாற்றுகிறவர் என்பதை நாம நல்லா அறிந்திருக்கோம். ஆகையினால நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஏரியா? பிசினஸ், எனக்கு இந்த வியாபாரத்துல டெவலப் பண்ணணும், அல்லது வேற ஏதாவது சில காரியங்களுக்காக தேவனுக்கு கொடுக்காத இடத்தை மற்ற காரியங்களை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை இழக்க நேரிடும். ஒருவேளை நான் தேவனை விட என் மனைவியை அதிகம் நேசித்திருப்பேன் என்று சொன்னால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம என் மனைவியை கொடுத்திருப்பேன் என்று சொன்னால், அப்போ தேவன் இந்த ப்ரையாரிட்டியை ரிமூவ் பண்ணிடுறாரு. என்ன விட்டுட்டு ஏன் ரிமூவ் பண்றாரு? எடுத்து போடுறாரு. நீ என்னை பார்க்கணும், நான் தான் உன்னை உண்டாக்குறேன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உனக்கு மேன்மைப்படுத்துவேன். உனக்கு மனைவியை கொடுத்து உன்னை வாழ வைத்தவன் மனைவி இல்லாமல் உன்னை வாழ வைக்க என்னால் முடியும். நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசியாதான் போய் 4 பேருக்கு சொல்ல முடியும். உன் வாழ்க்கையிலே உன் சுவிசேஷம் உனக்கே பலிக்கலன்னா அடுத்தவங்களுக்கு பலிக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அதான் ஆண்டவர் என்கிட்ட சொல்றது. நீ சொல்ற சுவிசேஷம் உனக்கே பலிக்கலன்னா அடுத்தவங்களுக்கு பலிக்குமா? நீ செய்யற ஜெபம் உனக்கே பலிக்கலன்னா அடுத்தவங்களுக்கு பலிக்குமா? அப்போ நான் யாரை ஆராதிக்கிறேன், யாருக்கு ஜெபம் பண்றேன்? யோசனை பண்ணிப்பாரு. பல வழிகள் இருக்கலாங்க, பல பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்பத்தில். பல வழின்னா தான் பணம் சம்பாதிக்கிறது பல வழி, குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது பல வழி, வாழ்வதற்கு பல வழி, பல காரியங்களில் பல வழிகள் இருக்கலாம். மேபி நம்பர் ஆஃப் வேஸ். பட் வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாய்? அப்போ உன் வழிகள் எல்லாம் நீ போ, நீ நட, நீ செய், என்னை நினைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் அதிலே உனக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதே வேற யாராவது கை தட்டுன்னு சொன்னா உடனே கை தட்டுங்க பார்க்கலாம். இல்லைன்னா இதுக்கு நான் ஒரு அல்லேலூயா சொன்னா உடனே கை தட்டு. இந்த மாதிரி பழக்கத்தை மாற்றணும். ஏன்னா அல்லேலூயா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயாங்கிறது அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. உண்மையாய் உணர்ந்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அல்லேலூயா சொல்லணும். நான் உட்கார்ந்தனா ஒரு அல்லேலூயா, நான் நின்னா ஒரு அல்லேலூயா கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்துல தான் உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களில் போயிருக்கிறீங்க. யூ ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு காட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் மற்றதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் மிக முக்கியம். தேவனை கனப்படுத்துகிற பொழுது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லும் போது உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வருகிற பொழுது சொல்லணும். எல்லா விஷயம் சொல்லினே இருக்கக்கூடாது. பாருங்க, இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவரே, உன்னுடைய ப்ரையாரிட்டி என்ன என்று நீ பார். அப்போ என்னை நீ பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஆண்டவர் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு நானே வழி என்று சொன்னவர் சொல்றாரு. நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்றாரு. நீ எங்க போகணும், எங்க வரணும்னு சொல்லி சங்கீதம் 34:8 வாசிக்கணும். 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், என்னை நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னா. இது உண்மையான ஒரு காரியம். நம்ம நினைக்கிற பொழுது சினிமாவில் வேணா நீங்க பாட்டு பாடுறதை சொல்லி பாடிட்டு இருக்கலாம், நினைத்தேன் வந்தாய் 100 வயதெல்லாம் நல்லதில்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் நாம் கேட்பதற்கும் மேலாக முன்னதாகவே அவைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ எல்லாத்தையும் அறிந்த தேவன் நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்மை குறித்து நம்முடைய திட்டங்கள் எல்லாம் வரைபடம் பெற்று பிளான் பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கிறார், மாட்டி வச்சுட்டார். எல்லாமே நம்முடைய ஆயுஷ் நாட்கள்லாம் கையில் குறித்து வச்சுட்டார். ஆனாலும் நாம் கேட்க வேண்டும், நாம் பார்க்க வேண்டும், நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும், அவரை நினைக்க வேண்டும். இப்போ யார் மேலே எனக்கு பிரியம் அதிகமாக இருந்தால் நான் நினைப்பேனா? நினைக்க மாட்டேனா? சொல்லுங்க. யார் மேலே பிரியம் அதிகமாக இருந்தால் அவங்க அடிக்கடி நினைக்க மாட்டேனா? நினைக்க மாட்டேனா? நினைப்பேன். சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, நான் நினைக்க மாட்டேன். நான் நினைப்பேன். நான் யாரெல்லாம் அதிகமாக விரும்புகிறேனோ, சரி யாராவது ஒருத்தர் பேசணும், யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு நினைச்சேன்னா நான் நினைக்கிறேன் அவங்கள. என்ன நடக்குது? என்னுடைய உணர்வு அலைகள் போகிறது. அவர்களே என்னோட கூட தொடர்பு கொள்கிறார்கள், அவர் என்னை பார்க்க வராங்க, தேடுறாங்க என்று நான் பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு கோஇன்சிடென்ஸ், ஒன்றோடு ஒன்று பொருந்துகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்குள்ளே இந்த உணர்வு அலைகள் சென்று ஒருவர் விரும்புகிற காரியத்தை இன்னொருத்தர் செய்கிற பொழுது, நான் நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க, நானே கொடுக்குறதுன்னு நினைச்சேன், நான் கொடுத்துட்டேன். அவங்க இல்லையா, நான் இதை வாங்கணும்னு நினைச்சேன், நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. நிறைய பேருடைய டைலாக் நீங்க பார்க்கலாம். நம்முடைய சகோதரி செல்லிமாருக்கு அடிக்கடி சில கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்கும்போது ஒரு சகோதரி எனக்கு தெரியும், அவங்க பேர் நான் சொல்ல பெரிய மாட்டேன், எப்பொழுதும் சொல்லுவாங்க, சிஸ்டர் நாங்கள் போனேன், இதை நான் பார்த்தப்போ இதை வாங்கணும்னு நினைச்சேன், என்னாலும் வாங்க முடியல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் இங்கே பார்க்குறேன் நீங்கள் வாங்கிட்டு அதே எனக்கு கொடுக்குறீங்கம்மா. இந்த நினைவலைகள்ல மனுஷனுக்கு மனுஷன் இப்படி வேலை செஞ்சுச்சுன்னா படைத்த கடவுளுடைய நினைவலைகள் எப்படி வேலை செய்யும்? விசுவாசிக்கிறீங்களா? நம்மை உண்டாக்குறவர் நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார் அல்லவா? அப்ப நம்ம அவரை தேடுகிற பொழுது, அவரை நினைக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்? நடக்குமா நடக்காதா? அதனாலதான் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு கொடுக்கிற தேவன் அவர். ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அடிக்கடி நம்ம சொல்ல நீதிமொழிகள் 16:3 பாருங்க, உன் யோசனைகளை கர்த்தருக்கு தெரியும், அப்பொழுது அவர் செய்கைகளை என்ன பண்ணுவார்? உன் செய்கைகளை கர்த்தருக்கு தெரியும், அப்பொழுது உன் யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீதிமொழிகள் 16:3 உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். பட் யூ ஹவ் டு கமிட் யுவர் வேஸ். உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கணும். உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளணும். நாம செய்யறோமா? பாதையில போறீங்க, வாகனத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த பாதை சரியான பாதையாக இருக்கும். அந்த வழியில வரக்கூடிய ஆபத்துகள் உன்னை காப்பாற்றுவார். அதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த வசனத்தை நான் நேற்று கூட நினைச்சேன், நான் முந்தான டேவிட் எஸ்டே கூட நினைச்சேன். காரணம் என்ன? வாக்குத்தத்தை கொடுத்த பிற்பாடு சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உணர்த்துனார் பாருங்க, இதுதான் அந்த வசனம், இதற்காக கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொன்னால் ஜெயம் கொடுக்க, ஜெயமான பாதையிலே நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சோ அவருடைய அட்வைஸ் என்ன? இதுதான் அவருடைய அட்வைஸ். இதன் வழியா நீங்கள் நடக்கணும், இது வழியா நீங்க போகணும் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம உங்கள் இஷ்டப்படி நீங்கள் திட்டமிட்டு, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் ஜெபித்து, உங்கள் இஷ்டப்படி நான் தான் விரும்புகிறேன், இதான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்களே கட்டாயப்படுத்தி கர்த்தர்கிட்ட நீங்கள் சில காரியங்களை செய்து அவரை டீக்ரேட் பண்ணி அவர் என்னமோ உங்கள் வீட்டு வேலைக்கார மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த காரியம் கைகூடி வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகையினால உங்களுடைய காரியத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்துகிறீர்கள். அவர் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்க கொஞ்சத்துல நின்றுகிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நிறைய கொடுக்கறத நீங்க வாங்கிடலாம். ஆனால் நீங்க அவசரப்படுறீங்க, முந்தி கொள்றீங்க. தேவனுடைய அந்த காலத்துக்கு காத்திருக்கவே இல்லை. அப்போ தேவனுடைய காலம் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அப்போ அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகையினால நினைத்துக்கொள் என்று சொன்னால் அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும், அவருடைய கைடன்ஸ் நம்ம ஒப்புக் கொடுக்கணும், அவர் நம்மை நடத்தும்படி நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அப்போ அது நடக்கும். அவருடைய ஆலோசனைகளை ஒப்புக் கொடுக்கணும், அவருடைய வசனத்தின்படி வாழ ஒப்புக் கொடுக்கணும். அப்படி நாம் நினைக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவோம்? நாம காண்போம். ஆகவே தேவனோடு கூட நாம் எப்பொழுதுமே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் அறியாமல் என் வாழ்க்கையில ஒன்றும் நடப்பதில்லை, ஆனாலும் கூட உமக்கு தெரியாமல் உன் விருப்பம் இல்லாமல் நான் ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு என்னை தடுத்துடும்.
எதை செய்தாலும் உம்முடைய ஆலோசனைப்படி உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய எனக்கு கிருபைதான். நீர் எனக்கு காட்டும், நீர் எனக்கு போதியும், நீர் எனக்கு சொல்லும், என் கூட வாங்க, அதான் கூடவே வாரும். உன் சமூகம் முன்பாக சொல்லட்டும், உன்னுடைய தூதுகளை முன்பாக அனுப்பும், நீ வழிகளை ஆயத்தப்படுத்தும், அப்போது நீர் எங்களுக்காக காரியத்தை வாக்கியப்படுவீர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ வழியும் பாதையும் சொன்ன வழியை நீங்க ஆண்டவர் நினைக்கிற பொழுது, அந்த வழிகளை நீங்க நடக்கிற பொழுது தேவன் அந்த பாதையை உங்களுக்கு செவ்வாய்ப்படுத்துவார்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பாதையை பத்தி நிறைய பேசலாம், ஆனால் நேரம் குறைவா இருக்கு அப்படின்னா நான் பேசவே இல்லை. அதற்கு பதிலாக நான் இன்னொரு காரியத்தை சொல்ல பிரியப்படுகிறேன். பாருங்க, இந்த 3ஆம் வசனம் வாசிச்சீங்க, சாரி 6ஆம் வசனம் வாசிச்சீங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து, அவர் மேல் நம்பிக்கையா இருந்து. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையா இருந்து. அப்போ முதல் வசனத்தை வாசிச்சாகணும். ஆங்கிலத்தில் சொல்றாரு ட்ரஸ்ட் ஹிம். முழுவதுமாய், முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவலோடு, முழு காரியத்தோடு, முழு வல்லமையோடு அதை நீ அவரை நம்பு. அப்போ அவரை முற்றிலுமாய் நீ சார்ந்து இருக்கும்படி அவரை நம்புகிற பொழுது தேவன் என்ன செய்யறாரு? அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு காரியங்களை வாக்கிய பண்ணுகிறார். அப்போ 5வது வசனம் தெளிவாய் சொல்லுகிற காரியம் என்ன? உன் சுய புத்தியின் மேலே நீ சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்துல என்ன இருக்கணும்? நம்பிக்கையாய் இருந்து. ஆமா, முடியுது அடுத்த வசனத்துல. அப்போ ஆண்டவரை நம்புகிறது என்பது ஒரு நாளைக்கு மாத்திரம் இல்லைங்க, ஒரே ஒரு காரியம் வீட்டில் நடக்குதுங்கிறதுக்காக மாத்திரம் இல்லைங்க, இல்லை ஒரு நாள் ஒரு விஷயத்துக்காக மாத்திரம் இல்லைங்க. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் ஆண்டவர் மேல இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லாம போயிடுச்சுன்னா நம்முடைய சுயம் மேற்படும், சுய புத்தி எழுதும், நம்முடைய தேவனுடைய ஆலோசனையை அடக்கி போட்டுடும். நம்முடைய சுய புத்தி எதை சொல்ல விரும்புகிறதோ, எதை செய்ய விரும்புகிறதோ அதை நம்ம செய்யப்படி நம்மை திணிக்கும். அப்பொழுது நம்ம அந்த காரியங்களில் தோல்வி அடைவோம். அப்போ நம்ம ஆண்டவரை குறை சொல்லவே முடியாது. மாறாக சுய புத்தியின் மேலே சாயவே சாயக்கூடாது. டோன்ட் லீன் அப்பான் தட். மாறாக கர்த்தருடைய திட்டத்தில் நீங்கள் நம்பிக்கையை வைத்து உங்கள் முழு இதயத்தோடு அவங்க நம்பிக்கையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம் வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும்? இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அவர் சாய்ஸஸ் ஒன்லி அப்பான் காட். இது வாய்க்குமோ வாய்க்காத, இதை செய்யலாமா செய்யக்கூடாது என்றெல்லாம் நம்ம பூவா காய காலெல்லாம் போட வேண்டியதில்லை, சீட்லாம் போட்டு பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம், அவருடைய வசனம் அது என்ன சொல்லுகிறது அதன்படி செய்ய ஒப்பு கொடுங்க. அவருடைய திட்டத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. முழு இதயத்தோடு அவரை நம்புங்க. அவர் சொல்றதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. அப்போ ஆண்டவருடைய அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வெற்றிகரமாக முடியும். அதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், இப்போ 7வது வசனத்தை வாசிங்க. 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இப்போ நீ சுய புத்தியின் மேல் சாய்ந்தால் என்ன நினைக்கிறீங்க? உங்களை நீங்கள் ஞானி என்று நினைக்கிறீர்கள். நிறைய பேர் அப்படித்தான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா அப்படிம்பாங்க. நீ என்ன சொல்றங்கிறது எங்களுக்கு வேண்டியதில்லை, இப்போ ஆர்டர் என்ன சொல்றேன்னு சொல்லப்பான்னு கேட்பாங்க. நிறைய பேர் அவங்கவுங்க சொல்றதை அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இட்ஸ் நாட் குட். தப்பான விஷயம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சித்தம் என்னவா இருக்கிறது? அப்போ கர்த்தரை நாம கனம் பண்ண முந்திக் கொள்கிற மாதிரி அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு நடக்க நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா 7வது வசனத்தின்படியாக நம்ம ஞானி என்று எண்ணிக்கொள்வோம். நிறைய பேர் தங்களை ஞானி என்று எண்ணிக்கொள்றதுனாலதான் அவங்க செய்யறதெல்லாம் சரி என்று நினைக்கிறாங்க. அவங்க செய்யற காரியங்கள் தவறாக இருந்தாலும் அது தவறு என்று சுட்டி காட்டினாங்க. ஞானம் என்பது தேவனை பற்றி அறிகிற அறிவு, தேவனுடைய வல்லமை. ஸோ ஞானி என்பவன் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன். நல்லா கவனிச்சுக்கணும். ஞானம் இட் இஸ் ஃபுல்லி அபவுட் காட். தேவனை பற்றியது மாத்திரம்தான் ஞானம். அது அவரை பற்றி அறிகிற அறிவு, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய வழி நடத்துவது எல்லாம் ஞானம் தான். ஞானம். அப்போ ஞானம் என்பது தேவனுக்குரியது, தேவனை மாத்திரம் பிரசித்தப்படுத்துவது, தேவன் மாத்திரம் கொடுக்கிறது. அந்த தேவனை சார்ந்து இருக்கிற பொழுது நாம் ஞானியா இருக்கலாம். ஆனால் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விட்டு நாம் ஞானியா இருக்க முடியுமா? இந்த ஞானி சுய ஞானி, தேவனுக்கு விரோதமான ஞானி. பாருங்க,
ஏன்? அவன் தேவனை கனப்படுத்துறவனா இருக்க மாட்டான், தன்னை மேன்மைப்படுத்துறவனா இருப்பான். அப்போ அவன் தனக்கான காரியங்களை மாத்திரம் செய்வான், முழு இதயத்தோடு தன்னை மேன்மைப்படுத்துவான். அவனுடைய ஞானம் உலக பிரகாரமானதாக இருக்கும், தேவன் சொல்லுகிற பிரகாரமும் இருக்காது. அவன் தன்னுடைய சொந்த ஞானத்திலே செயல்படுவான். அந்த சொந்த ஞானத்திலே ஒரு மனுஷன் செயல்பட்டான் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு பயந்தவன் அல்ல. அதனால 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? உன் சுய புத்தியின் மேல உன்னை ஞானி என்று எண்ணாமல கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணும்? தீமையை விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயப்படுதல், அதுதான் கர்த்தரின் வழிகளை நடக்கிறது. கர்த்தரை நினைத்துக் கொள்ளுதல். அவர் கண்களுக்கு மறைவாக ஒண்ணுமே இல்லை. எங்க போனாலும் அவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பார்க்கிறார். ஆண்டவர் பாதாளத்துக்கு போனாலும் அங்கே பார்க்குறாரு, மேலே ஏறி போனாலும் அங்கே பார்க்குறாரு, அதை மூடி இருந்தாலும் அங்கே பார்க்குறாரு, இருட்டில் இருந்தாலும் பார்க்குறாரு. தேவனுக்கு மறைவா இருக்குதா? ஏதாவது இருக்க முடியுமா? அப்போ நீங்க தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைகளின்படி நடுவாமல், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணி நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதில் நீங்கள் தோற்று போகிறீர்கள். அது உங்களுடைய பொய் ஞானத்தினாலே வந்த காரியங்கள், உங்கள் சொந்த சாமர்த்தியத்தை நீங்கள் செய்கிற காரியங்கள். அதனாலதான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நடுவில் இருக்கிற இந்த 6வது வசனம் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இருக்கிற 5வது வசனம் ட்ரஸ்ட் காட், அடுத்து இருக்கிற 7வது வசனம் ஃபியர் காட். இது ரெண்டும் இருந்தால் தான் நாம் ஜெயம் பெற முடியும். கர்த்தரை நம்பினால்தான் கர்த்தரை நினைச்சு கொள்வேன். உலகத்துல சாதாரண எந்த மனுஷனே நம்புறோம், யாராவது இப்போ ஆண்கள் பெண்களை நம்புறோம், காதலை நம்புறோம், அவங்களெல்லாம் 24 மணி நேரம் நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் 24 மணி நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோமா? நினைச்சிட்டு இருக்கிறதே இல்லை. தேவைப்பட்டா அப்படி எடுத்து பார்த்துக்கோம். ஆண்டவரே எனக்கு இப்போ வலிக்குது உடம்பு, இல்லைன்னா கையில் காலெல்லாம் ஏதாவது ஒன்று செய்ய ஹெல்ப் பண்ணுங்க, சோகம் கூட முடிஞ்சு போயிடும், சோகத்தை வாங்கி. ஆனால் இந்த அழிந்து போகிற உறவுகளுக்கு 24 மணி நேரம் உறவு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அவர்கள் மனசு போனாமல் இருக்கணும், அவங்க விரும்புகிறபடி நம்ம செய்யணும். இதெல்லாம் சாதாரண இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போட போகிற ஒரு அற்ப மனுஷனுக்கு, அற்ப பெண்ணுக்கு, அற்ப ஆணுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அவளை நினைத்து அவளுக்கு பயந்து அவளுக்கு ஏற்ற டியூனுக்கு டான்ஸ் போட்டு இருக்கிறோம். ஆனால் என்னை உண்டாக்கி நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற, அவருக்கு முதலிடம் கொடுக்க, அவரை நினைத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் தயாராக இல்லை. ஆகையினால தான் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆக நாம் எப்பொழுதுமே we should always be willing to listen to the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆவலா இருக்கணும். அந்த வார்த்தை நம் உள்ளத்துல இருக்கணும் எப்பொழுதுமே. அவருடைய கரெக்ஷன், அவர் என்ன செய்யும் சொல்றாரு, என்ன செய்வான்னு சொல்றாரா, அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். அதை விட்டு நம்முடைய ஆசைகளை முன்வைக்க கூடாது, தேவனுடைய சித்தத்தை முன்வைக்கணும். நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் வேண்டுகிற போது நம்ம வச்சுக்கணும்னு சொன்னா அது ஆண்டவருடைய வழி நடத்தும்படி இருக்காது. நாம கடவுளுக்கு வழி நடத்துற மாதிரி ஆயிடும். இங்கே போ ஆண்டவரை, அவங்க செல்லுங்க ஆண்டவரை, இவங்களை அடிங்க ஆண்டவரை, இவங்களை திட்டுங்க ஆண்டவரை, இவங்களை தண்டிங்க ஆண்டவரை இல்லை, அது கிடையாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்குன்னா ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்புறவன் யாரா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பான். ஹல்லேலூயா. Bible is the only guide for us. He is the guidance. God is there. So வேத வார்த்தையின்படி நாம் செயல்படுகிற பொழுது கர்த்தரை நினைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வழி நடத்தல் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் நம்மை நடத்துவார், நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி அதில் ஜெயமுள்ள பாதையை நம்மை நடத்துவார். அப்போ ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வாழ்க்கையில நாம் ஜெயம் பெற வேண்டும், உயர வேண்டும் என்று சொன்னால் அவர் காட்டுகிற வழியில நாம் போகணும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நிச்சயமாகவே நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைக்கிறோம் என்று சொல்ல அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற பொழுது, when we trust the Lord and we fear the Lord, what happens? நம்முடைய வழிகள் எல்லாம் நமக்கு ஜெயத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒரு சில வசனங்களை வாசித்து நான் உங்களுக்கு கைட் பண்ண பிரியப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், அடிக்கடி சொல்ற வசனம் தான்.
நம்ம சபையில வாக்குத்தத்தமா கொடுத்த வசனம் தான். 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுவதும் இல்லை. பாத்தீங்களா? இப்போ ஆண்டவரை நாம் நினைத்துக் கொள்கிறோம், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம் என்பதற்கு இதைதான் நம்ம செஞ்சு பார்க்கணும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எப்ப? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அப்போ ஆண்டவரை நாம நினைக்கிற பொழுது, ஆண்டவருடைய வாதங்களில் நடக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாதம். மோசே கூட இருந்தார் ஆண்டவர். மோசேக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார் நடத்தும்படி. மோசேக்கு பிற்பாடு அவன் யோசுவாவை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே ஆலோசனை சொன்னார். அவனை தெரிந்து கொண்டார், அவனை தைரியப்படுத்துகிறார் பாருங்க. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த வார்த்தைகள் நம் வாயில இருந்தா, இருதயத்தில் நினைத்து கொண்டிருந்தா, அதன்படி நம்ம நடந்தா நமக்கு ஜெயம் உண்டு என்பதை உணர்த்துகிறார். அப்போ மோசே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தான். வார்த்தை மீறினதுனால தான் தண்டிக்கப்பட்டான், நமக்கு தெரியும் எல்லாமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசுவாவுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், கடைசி மட்டும் உன்னை நான் நடத்துவேன், எந்த நோக்கத்தோடு கூட நான் அழைத்தனும் உன்னை நடத்துவேன், பயன்படுத்துவேன். இன்றைக்கு நாம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை விசுவாசிக்கிறோமா? நாம் எல்லாம் ஆண்டவரை அறியாத ஒரு பாரம்பரிய சபையில் இருந்திருக்கலாம், ஆண்டவரை அறியாத ஒரு வேற ஒரு ஐக்கியத்தில் இருந்திருக்கலாம், ஒரு இனத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து யார் மூலமோ நமக்கு வார்த்தையை சொல்லி நம்மை தெரிந்து கொண்டு ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளாகி முத்திரையிட்ட பிற்பாடு நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிற பொழுது அவருடைய வார்த்தையின்படி நான் நடந்து அவருக்கு உதவி கொடுத்து அவரையே நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா தேவைகளுக்கும் விலைக்கு நம்மை பாதுகாத்து நம்ம சத்துருக்கள் முன்பாக நம்மை உயர்த்துவோம். சங்கீதம் 23 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்து தண்ணீரை கொண்டு விடுகிறார். வாசிக்க வாங்க. நான் மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், உங்களுடைய கோலும் தடியவனை தேர்ந்தோம். சரிங்களா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, இன்றைக்கு கர்த்தரை நினைக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஆசீர்வாதம் தான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எவன் ஒருவன் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி விசுவாசித்து கர்த்தருடைய சத்தம், ஆடு மேய்க்கிறவன் போ போ போன்னா சத்தத்தை கேட்டு போன ஆடு ஜெயம்தான். இவன் என்ன சொல்றது, இந்த மேய்ப்பன் நான் இப்படி போறேன்ட்டு அப்படி பார்த்து எட்டி பார்த்து அக்கறை பச்சை அந்த அத்தனை பச்சையா தெரியும் போனேன்னு ஓடுகாலி ஆடுகள்லாம் பாருங்க, ஒழுக்கம் எல்லாம் இருப்பாங்க. ஒரு காரியத்தை கத்துருவாங்க. சபையை விட்டு ஓடி போனவங்க அத்தனை பேர் திருப்பி சபைக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க தெரியுங்களா? அவங்க ஓடி போயிட்டாங்க. அவங்க உண்மையான சத்தத்தை செவி கொடுக்காம திருப்பி வந்தா எப்படி நான் உள்ள வர்றது, வெக்கமா இருக்குங்களுக்கு. அப்போ நீ ஓடுனதுக்கு காரணமே உங்களுடைய மேட்டிமை தான், தற்பெருமை, தான் என்ற எண்ணம், அறிவாளி என்ற நினைப்பு வருது, கெட்டிக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறது. எவ்வளோ பேர் எத்தனை வருஷம் ஆண்டவர் மொழியை செஞ்சவங்களாம் கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்துக்கிறாங்க. இப்போ ஓடுனது தான் முடிஞ்சு போய் திருப்பி உள்ள வரவே முடியாது பாரு. ஆனால் ஆண்டவர் தேடி போவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தேடி போவார், கட்டுவார், காயங்களை கட்டுவார், பந்தி ஒன்றை வைப்பார், விருந்து வைப்பார், எல்லாரும் சொல்லுவார் என்னுடைய ஆடு காணாமல் போயிட்டு கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு. அதுதான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா ஃபுல்லா அதே தான். காணாமற் போன நாணயம், காணாமற் போன ஆடு, மூதாரி மகன் எல்லாமே இருக்கு. அப்போ ஆண்டவருடைய அந்த பெயரை கூப்பிடுகிற பொழுது, அவர் நினைக்கிற பொழுது, நன்மை நடக்கிற பொழுது கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறார் பாருங்க. அதான் ஒரு அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். யோபின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பாத்தீங்களா? தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டாரு என்பதை நாம் விசுவாசிக்கணும். என்னை அழைத்தவர் தேவன் தான். அப்போ அவருடைய
வழிகளிலே நடக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை நான் கடைபிடித்து நடக்கிற பொழுது என் நினைவுகளில் அவர் இருக்கிறார். என் நினைவுகள் அவர் இருக்கிறதுனால தான் அவருடைய திட்டத்தின்படி நான் நடக்கிறேன். அப்ப என்ன பண்றாரு? என் பாதைகள் எல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும். அவருடைய வசனத்துமே நடக்கிற பொழுது என்னுடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சம் பிரகாசிக்கிறது, லைட் போகுது முன்னாடி, அவ்வளவுதான். ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அழைக்காமல் யாரும் அங்க வந்ததில்லை, விசுவாசிக்கிறீங்களா? யாரோ ஒரு குப்பனோ யாரோ ஒரு ஆளு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஆண்டவரை பத்தி, ஆனால் அதை பத்தி பேச்சு கிடையாது. ஆண்டவருடைய தூதர்களை அனுப்பி அவர் பேசுகிறவர். நாம கெட்டு போகாமல், நம் துக்கத்திலே மடிந்து போகாமல், ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் இருந்திருந்தால் நாமளே என்றைக்கும் மடிந்து போயிருக்கும் என்பதை நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. ஆகினால அவர் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். 1 நாளாகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதுவும் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் தான். தேவனை சேருகிறவர்களுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். பிதாக்களின் தேவனை அறிந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். தேவனை அறிந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அவருடைய நினைவுகள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ அதன்படி நடக்கிற பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் சொல்றாரு. அவர் உன்னோடு கூடவே இருப்பார், உன்னை நடத்துவார், உன் பாதைகளை செவைப்படுத்துவார், உன் காரியங்களை வாக்கியம் பண்ணுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். இதே தான் நீதிமொழிகள் 16:3 வாசிச்சுட்டு நீங்க பார்க்கலாம். அப்புறமா தெரிஞ்ச வசனம் தான். உன்னுடைய செய்திகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவருடைய ஆலோசனைகளை உறுதிப்படுத்துவார். சங்கீதம் 5:8 வாசிக்கலாம். 5வது சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். எனக்கு முன்பாக உம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தும். அப்போ ஆண்டவரை நினைந்து ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்து நாம் போகிற பொழுது சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார், வழிகளை செய்யப்படுத்துகிறார், ஜெயமான பாதையில சென்றிட செய்கிறார். அவர் நாம் கரம் பிடிக்கிறார் பாருங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா இந்த வசனத்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேல்வரி சட்டமா இருக்கட்டும். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து பாருங்கள், தியானியுங்கள். நல்ல அருமையான ஒரு காரியம். வாசிங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், மனுஷனுடைய வழி அவனாலே ஆகாதென்றும், தன் நடைகளை நடத்துவது, தன் நடைகளில் நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும், நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல என்றும் அறிவேன். அறிந்தவள். ஆமா, பாத்தீங்களா? நான் நடக்கிறது என்னால் ஆகிறது இல்லை, என்னை நடத்துகிறவராலே ஆகிறது. பாருங்க, நாம யாரை சார்ந்து இருக்கிறோம், யாரை நம்புகிறோம், என்னுடைய வசனத்திலே நடக்கிறோம். என் நடைகளை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறக்க மாட்டார். சத்திய வசனம் அப்படிதான் சொல்லுகிறோம். கர்த்தர் இது முதல் கொண்டு ஒரு போக்கையை வருத்தி என்னென்றைக்கும் காப்பார். வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை இடுவார். அவரை நினைத்துக் கொள்கிற பொழுது பாதையை செவைப்படுத்துவார். நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 2000 என்று நினைக்கிறேன், ஹவாய் ஐலண்ட் போகிற பொழுது ஃப்ளைட்டில் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் போகிறேன். ஒரு ஆச்சரியமான காரியம். அந்த நேரத்தில் எனக்கு அனுபவம் இல்லாமல் நான் போயிட்டேன். காலையில் ஒரு ஃப்ளைட்டில் ஏறிட்டு சென்னையில் ஏறி சிங்கப்பூர் போயிட்டோம். சிங்கப்பூரில் ஒரு பிரேக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் மறுபடியும் வேறு டைமில் ஏற்றி விட்டாங்க. அப்போ நாங்கள் ஏறி போகும்போது நைட் ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு சொன்னால் டோக்கியோ என்ற இடத்து, ஜப்பானோட தகுந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். என்னுடைய ஃப்ளைட் என்ன ஆச்சுன்னா, மேலே போகும்போது கட்ட வண்டியில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடுது, நடுங்குது, பயம். ஐயோ, வாழ்க்கையில் நாங்கள் கிராமத்தில் இருந்து வளர்ந்தவங்க, எங்களுக்கு கட்ட வண்டி நல்லா தெரியும். கட்ட வண்டியில் ஏறிட்டு போவோம், மாட்டை கட்டி ஓட்டிட்டு இருப்போம், கட்டன்னு போவோம். அது பாட்டுக்கு மேடு பழத்துலலாம் உழுந்து வாரம். இந்த கட்ட வண்டி போகிற மாதிரியே அந்த ஃப்ளைட்டு போச்சு. உள்ளே இருக்கிறதெல்லாம் ஓ ஆ ஓ ஆன்னு கத்துறாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்குரிய அப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். விசுவாசத்தில் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒன்றும்
அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆன உடனே நின்றுடும், திருப்பியும் அது கடங்கும். ஏர் பாக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த ஃப்ளைட் போகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் ஏற்படும் என்று சொன்னேன். ஆனால் முதல் அனுபவமாக இருந்தபோது நாங்கள் ஜெபித்து அதை மேற்கொண்டோம். அதிலிருந்து நாங்கள் இறங்குற வரைக்கும் ஆண்டவரே 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 என்று சொல்லி இறங்கின பிற்பாடு கூட அந்த பதஷ்டம் தான் இல்லை, போகவே இல்லை. அந்த படபடப்பு போகவே இல்லை, அந்த வேதனை எல்லாம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அப்போ முதல் தடவையா வழியை நினைச்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் எப்போ யாருக்காவது ஜெபம் பண்ணாலும் எனக்காவது ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவேன். 2 வசனத்தை சொல்லாமல் ஜெபம் பண்ண மாட்டேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். நம்பர் 1 சங்கீதம் 37:5. நம்பர் 2 உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் அவரின் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நம்பர் 2. நம்பர் 3 எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேரம் கண்களை ஏறெடுப்பேன். சங்கீதம் 121. இவைகளெல்லாம் சொல்லி ஜெபித்த பிற்பாடு என் சமூகம் முன்பாக செல்லும் என்று சொன்னார் ஆண்டவரே. அப்போ தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூட நடக்கிறார். பாருங்க, என் நடைகள் எல்லாம் என்னால் அல்ல, என் நடைகள் எல்லாம் தேவன் காரியத்தை வாக்கியம் பண்ணுகிறார். நடப்பவன் எவனும் அவனால் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாரையும் நடத்துகிறவர் அவராலே நடக்கணும்னு நினைக்கணும். சரிதானே? கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 6-7 வசனங்களை வாசித்து நான் முடிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவனுடைய நடத்தல் எப்படி இருக்கிறது? 7 மாத்திரம் வாசிங்க, போய் 7ஆவது வசனம் மாத்திரம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாத்தீங்களா? வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார், பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். மாத்திரமல்ல, எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி அவர் நம்மை பாதுகாப்பார். அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே அந்த நாளிலே உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு என்னுடைய போக்கையும் வருத்தையும், இன்றைக்கு நான் கையெடு செய்த வேலைகளையும் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி செய்ய என்னை நடத்தும். காலையில் நீங்க ஒப்பு கொடுத்து நடந்தீங்கன்னா நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும், தப்புவிக்கும், ஏந்து சுமக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உன் வழி என்று சொன்னால் இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் எங்க போகணும், இன்னைக்கு என்ன செய்யப்பட்டு திட்டமிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்து முடிக்கணும், எல்லாவற்றையும் அதிகாலையில ஆண்டவரிடத்தில் சொல்லிடும். என்ன செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுப்பார். உங்களுக்கு உங்க கூட இருப்பார். யார்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி கொடுப்பார். எதை நீங்க எப்படி மேற்கொள்ள சொல்லி கொடுப்பார். மாலையில நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியத்தை நடப்பித்ததை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் தான் என்னை நடத்தினார் என்று சொல்லி. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வசனம்லாம் குறித்து வச்சிருக்கிறீங்களா? நீங்க இதனால் பயனடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். கர்த்தர் நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்முடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களை ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினைவுள்ளதாய் மாற்றுவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீர்த்தை போலவும் இருப்பார். இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் நித்தமும் நடத்துகிற தேவன். உன் வழியை ஒப்பு கொடுங்க. வழிகளை நினைத்துக் கொள்ளுங்க, பிரயாணத்துல நினைத்துக் கொள்ளுங்க, வேலையை செய்கிற போது நினைத்துக் கொள்ளுங்க, அடுப்பாங்கரையில் இருக்கும்போது நினைத்துக் கொள்ளுங்க, படிக்கிற போது நினைத்துக் கொள்ளுங்க, எழுதுகிற எக்ஸாம் எழுதுறது நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக் கொள்ளுங்க சொன்னீங்களா, அவர் உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஜெயமான பாதையில அவர் சென்றிட செய்வார். தெப்பமாக அவர் உங்களை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில ஒரு படகொட்டியாக இருந்து உங்கள் வாழ்க்கை என்னும் படகை அவர் ஓட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? இருந்த இடத்திலே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான அந்த வாக்குத்தத்தத்தை நன்றி செலுத்துகிறோம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் அவரின் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் எங்களுடைய வழிகளிலே எங்களை பாதுகாத்து ஜெயம் கொடுத்து எங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி எங்களை வாழ்க்கையில எங்களை உயர வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு முன்பாக உண்மை மாத்திரமே நாங்கள் நம்புகிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். உண்மை நம்புகிற அந்த நம்பிக்கையை கிருபையினால் எங்களுக்கு தாரும். மாத்திரமில்ல, உமக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து தீமை விட்டு விலகுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எங்கள் சுய புத்தியை மேல் சாயாமல், எங்களை நாங்கள் ஞானி என்று எண்ணாமல்,
என் தேவன் தான் எங்களுக்கு எல்லாம் என்பதை உணர்ந்து தேவ ஞானத்துக்கு கட்டுப்பட்டு தேவ ஞானத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ ஞானத்தின்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.